வணக்கம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கிரக நிலைகள் ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் அவருக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடக்கும், அதே போல் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அப்படின்னு. குரு பகவானும் சுக்கிரனும் 7ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருந்து நல்ல இடத்துல இருந்தால், கேந்திரமோ திரிகோணத்திலையோ இருந்தால், அதே போல் 2ஆம் வீட்டினுடைய காரகன் யாருன்னா குரு பகவானும், 11ஆம் வீட்டினுடைய காரகன் குரு புதன், இவங்களும் நல்ல ஒரு வீட்டில் நல்ல ஒரு பாவத்தில் இருந்தால் அவங்களுக்குலாம் மேரேஜ் நல்லா நடக்கும், கல்யாணம் நல்லா நடக்கும், சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அதே போல் 7ஆம் வீட்டு 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி 7ஆம் பாவத்திலே இருந்து நல்ல கிரகங்கள் அதன் மேலே பார்வையிட்டால், குரு பகவானுடைய பார்வை இருந்தால் அவங்களுக்கு நல்ல விதமாக கல்யாணமும் நடக்கும், சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அதே போல் 7ஆம் வீட்டினுடைய அதிபதி லக்னத்திலையோ அல்லது சந்திரன்லேருந்து 7ஆம் வீட்டிலையோ இருந்து நல்ல கிரகங்களுடைய பார்வை இருந்தால், குரு பகவானுடைய பார்வை இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக கல்யாணம் சந்தோஷமாகவும் வாழ்வாங்க. அதே போல் பாவத்தினுடைய அதிபதியும் 7ஆம் பாவத்தினுடைய அதிபதியும் நல்ல இடத்துல இருந்தால் ஜாதகத்தில் அவங்களுக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடக்கும், அதே போல் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு நல்ல விதமாக இருக்கும், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் வீட்டினுடைய அதிபதி நல்ல கிரகங்களால் பார்வையிட்டால், அதே போல் 7ஆம் வீட்டினுடைய காரகன் சுக்கிர பகவானும் நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நல்லா நடக்கும், கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. அதே போல் 10ஆம் வீட்டினுடைய அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிகிரிஸ் எடுத்து நல்ல இடத்துல இருந்தால், அதே போல் 7ஆம் வீட்டினுடைய அதிபதி நவாம்சத்தில் நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கும் கல்யாணம் நல்லா நடக்கும், கணவன் மனைவி நல்ல விதமாக உண்மையாக வாழ்வாங்க. 7ஆம் வீட்டினுடைய அதிபதி உச்சத்தில் இருந்தோ, தன்னுடைய சொந்தமான வீட்டில் இருந்தோ, அல்லது தன்னுடைய நண்பர்களுடைய ராசியில் இருந்தால் நல்ல விதமாக கல்யாணம் நடக்கும். இதன் மேலே நல்ல கிரகங்கள் பார்வையிட்டால் அல்லது நல்ல கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் அவங்க உண்மையாக இருப்பாங்க, கணவன் மனைவி. அதே போல் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டினுடைய காரகன் நல்ல விதமாக நவாம்சத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடக்கும், அதே போல் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. 10ஆம் வீட்டினுடைய அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால், நல்ல டிகிரிஸை எடுத்திருந்தால் அவங்களுக்கும் அதே போல் பலன் கிடைக்கும். அதே போல் சந்திரன் நல்ல ஒரு ராசியில் இருந்து நவாம்சத்தில் இருந்தால் அல்லது உச்சத்தில் இருந்தால் அல்லது குரு பகவானால் பார்வையிட்டால் வரக்கூடிய மனைவி உண்மையாக இருப்பாள், அதே போல் நல்ல குணங்களோடு இருப்பாங்க. அதே போல் சனி பகவான் 7ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருந்து உச்சத்துலேயோ அல்லது சொந்த வீட்லேயோ இருந்தால், நல்ல கிரகங்களுடைய பார்வை இருந்தால் அல்லது குரு பகவானோட சேர்க்கை இருந்தால், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு கடவுளுடைய அனுகிரகமும் நல்ல ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடும் நல்ல மனைவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி.